செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்யக்கூடிய அரசியலுக்கு அருகாமையில் கூட செல்ல முடியாமல் தவிக்கும் பிற கட்சிகள் என்பது குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம். தமிழை குரல் வலையொலிக்கு உலக தமிழர்களை அன்போடு வரவேற்கின்றேன். செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் முடிவுகளை தீர்க்கமாக எடுத்து அரசியலை மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கிய நபராக இருந்து வருகின்றார். சீமான் அவர்களுடைய அரசியல் ஆரம்பத்தில் பலருக்கும் புரியாத புதிராகவே இருந்தது. இதனாலேயே கட்சிகளில் பிரபலமான பேச்சாளர்கள் எல்லாம் கட்சியை விட்டு அகன்றார்கள் என்று கூட கூறலாம். அவர்கள் எதற்கு அகன்றார்கள் என்பது அடுத்த கட்டமான ஒரு செய்தி. ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் எது செய்தாலும் அரசியலாக மாறுகின்றதே. இந்த டெக்னிக், இந்த சிந்தனை எப்படி அவர் எங்கிருந்து கற்றுக்கொண்டு வந்தார் என்பது குறித்து தான் இப்பொழுது அனைத்து கட்சிகளும் பேச துவங்கியிருக்கின்றார்கள் என்று கூற வேண்டும். சீமான் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் நுணுக்கமான வேலைகளை பிற கட்சிகள் செய்ய தவறுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பிற கட்சிகளால் சீமான் அவர்கள் செய்யக்கூடிய அரசியலின் அருகாமையில் கூட செல்ல முடியவில்லை. எல்லா வகையிலும் தற்பொழுது நடந்து முடிந்த சில சம்பவங்கள் அதை உறுதிப்படுத்துகின்றன. உதாரணத்திற்கு, சௌராஷ்டிரா மக்கள் தங்களுடைய அரசியல் எழுச்சி மாநாட்டிற்கு செந்தமிழன் சீமான் அவர்களை அழைத்து பேச வைத்தார்கள். எதை சுட்டுக்காட்டுகிறது என்றால், சீமான் அவர்கள் பிற மொழியாளர்களுக்கு எதிரானவர் என்று இதுவரை கட்டப்பட்ட பிம்பம் உடைத்து சுக்குநூறாக மாற்றப்பட்டது. மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் பாரதியை தூக்கி தமிழுக்கான ஒரு அஸ்திவாரமாக நிறுத்திய போது அனைத்து கட்சிகளும் அதிர்ந்து போயின. ஏன், வலதுசாரி கட்சிகள் செய்ய முடியாத வேலைகளை கூட செந்தமிழன் சீமான் அவர்கள் கனகச்சிதமாக செய்து அதற்கான வாக்குகளை வாரி சுருட்ட இந்த 2026 தேர்தலில் காத்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். எனவே சீமான் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் அருகாமையில் கூட பிற கட்சிகள் செல்ல முடியவில்லை என்று நான் திரும்ப கூற வேண்டிய காரணமும் தேவையும் இருந்துதான் வருகின்றது. சீமான் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்பது தமிழ் மண்ணில் இதுவரை யாரும் செய்ய முடியாத அரசியல், செய்ய நினைத்தது கூட கிடையாத அரசியல் என்றுதான் கூற வேண்டும். சீமான் தொடர்ச்சியாக தமிழ் மண்ணில் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் நாளைய எதிர்கால சந்ததிகளுக்காகவும் தொடர்ச்சியான அரசியலை பேசி வருகின்றார். எல்லா கட்சிகளும் அங்கே அமர்ந்து கொண்டு எப்படியாவது வாக்குக்கு காசு கொடுத்து இந்த மக்களின் வாக்குகளை வாரி சுருட்டிவிட வேண்டும் என்று கூறிய பொழுது சீமான் மட்டும்தான், என்னுடைய வார்த்தைகள் உனக்கு புரியவில்லை என்றால் உன்னுடைய வாக்கு எனக்கு தேவையில்லை என்று கூறினார். முதலில் நான் பேசுவதை புரிந்து கொள், தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் நான் பேசுகின்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாளை எதிர்கால சந்ததியினருக்காக நான் பேசுகின்றேன். என்னுடைய பேச்சுகளை நீங்கள் உள்வாங்கினால் நிச்சயமாக என்னை விடுத்து நீங்கள் பிற கட்சிகளுக்கு செல்ல மாட்டீர்கள் என்று அவர் கூறிய அந்த ஒரு விடயம் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பிரதிபலனாக அமைந்தது. 36 லட்சம் வாக்குகளையும் செந்தமிழன் சீமான் அவர்கள் பெற்றார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. மேலும் சீமான் அவர்கள் அவ்வாறு செய்ததால் கட்சிக்கு காசு கொடுத்து மக்களை அழைத்து வந்து என்னதான் மக்களுக்கு தாசா செய்து மக்களை வாக்குகளை வாங்கிவிட வேண்டும் என்று பிற கட்சிகள் எண்ணினாலும், எவ்வளவு நீங்கள் கொடுத்தாலும் எவ்வளவு அவர்கள் தலையில் முளகா அரைத்தாலும் சரி, செந்தமிழன் சீமான் அவர்கள் கட்சிக்கென்று 36 லட்சம் வாக்குகள் காசு பணம் கொடுக்காமல், கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காமல், இன்னும் ஆசை வார்த்தைகள் கூறாமல் கிடைத்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது அப்படியே வருகின்ற 2026 தேர்தலிலும் தொடரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நான் நேற்று இதற்கு முன்பு வெளியிட்ட காணொலியில் கூட 90 லட்சம் வாக்குகள் செந்தமிழன் சீமானுக்கு கிடைக்கும் என்று கூறியிருந்தேன். அது நிச்சயமாக நடைபெறதான் போகின்றது. ஒரு சில நண்பர்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் 1 கோடி வாக்குகளுக்கு மேலாக செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இந்த 2026 தேர்தலில் கிடைக்கும் என்று கூறியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நிச்சயமாக சீமான் அவர்கள் வெல்வார்கள். இதை நாளைய வெற்றி சொல்லும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.